தமிழன் வாழ்ந்தால் விட்டுக்கொடு, தமிழன் தாழ்ந்தால் முட்டுக்கொடு என்பதை தன் வாழ்முறை என தேர்ந்து வாழ்கின்ற வரலாறு, வீரர்களிடமிருந்து வாளையும் கலைஞர்களிடமிருந்து வாழ்க்கையையும் அறிஞர்களிடமிருந்து நூலையும் பாணர்களிடமிருந்து இசையையும் தமிழர்களிடமிருந்து ஒற்றுமையையும் பறிக்க முடியாது என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய குடும்ப தலைவர் முத்தமிழ் அறிஞருக்கு என்னுடைய முதல் வணக்கம். உள்ளங்கை மழை நீராகவும் புயல் தாங்குகின்ற கடல் நீராகவும் ஒரு சேர பெருவாழ்வு வாழ்கின்ற பெருமாட்டி நகரத்தார் நற்குலத்தின் நற்குல விளக்கு அம்மையாருக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். எழுதினான் கதை அன்று ஆதியின் சொல் இருந்தது என்று அதனை மாற்றி ஆதியின் செயல் இருந்தது என்பதை மெய்க்கும் வண்ணம் செயல் மிகுந்த மத்திய அமைச்சர், தன்னுடைய கண்ணியத்தை போன்றே பிறருடைய சுதந்திரத்தையும் மதிக்கின்ற அபூர்வமான அரசியல்வாதி, வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகத்தினுடைய கதாநாயகன் மத்திய நிதி அமைச்சருக்கு வணக்கம். இங்கே எங்களுக்கெல்லாம் பூங்கத்துக்களையும் புத்தகங்களையும் கொடுத்து அவர்தம் புதல்வருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், மதத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஞானதேசிகன் அவர்களுக்கும், மதத்திற்குரிய பேராசிரியர் திரு அப்துல் காதர் அவர்களுக்கும், என்னுடைய தந்தையினுடைய இனிய நண்பர் மூத்த முதுபெரும் அறிஞர் ஐயா அவ்வை அவர்களுக்கும், எங்கள் தெற்கத்தி சீமையின் பெருமைமிகு கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும், எங்களுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய கலைஞர்கள் கலைஞானி கமலஹாசன் அவர்களுக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், அருமையாக தமிழிசை பாடிய டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற 2 இயக்கங்களையும் சார்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த முன்னோடிகள், பார்வையாளர் பெருமக்கள், இவற்றோடு மாமழை போற்றுதும் என்று மாமனிதர்களை காண்பதற்காக வந்திருக்கின்ற மழைக்கும் என்னுடைய வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான விழா இது. திராவிடத்திற்கும் தேசியத்திற்குமான உறவு பாலம் இந்த நூல் வெளியீடு. தற்காலத்தில் விதி அரசியல் வாயிலாக தன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது என்றான் தாமஸ் மன் என்னும் அரசியல் அறிஞன். எங்களுக்கு விதியில் நம்பிக்கை கிடையாது, ஆகையால் அதனை மாற்றி தற்காலத்தில் மதி அரசியல் வாயிலாக தன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது என்று நான் இங்கே சொல்லுகின்றேன். அவ்வகையில் பார்த்தால் மதி மட்டுமல்ல, 2 நிதிகளும் இணைந்திருக்கின்ற அரசியல் நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்குமான அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்ற அபூர்வமான விழா இது. திருவாரூரில் பிறந்தவர்களும் சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தவர்களும் காசியில் இறந்தவர்களும் முக்தி பெறுவார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. எங்களுக்கு பக்தியிலும் முக்தியிலும் நம்பிக்கை கிடையாது. ஆனால் திருவாரூரில் பிறந்தவர் மீது மாளாத பக்தியும் சிதம்பரத்தின் மீது பெருமையும் உண்டு. திருவாரூரும் சிதம்பரமும் இதுபோல என்றைக்கும் இணைந்திருந்தால் அது தமிழகத்திற்கு என்றும் பெருமைதானே. கிரேக்கர்களின் அரசியல் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டது. ரோமானியர்களின் அரசியல் அன்பை அடிப்படையாக கொண்டது. என் தலைவர் முத்தமிழ் அறிஞருடைய அரசியலோ இவ்விரண்டையும் சரிசமமாக பிசைந்த தனித்துவம் மிக்கது. பகுத்தறிவின் பாட்பற்றி இயங்குகின்ற அரசியல் களங்களிலே 2 இயக்கங்களும் வெவ்வேறு தளங்களிலே இருந்தாலும் அந்த மிகுதியால் அவர் இங்கே வந்திருக்கின்றார். கிரேக்கர்களிடம் இருந்து சிந்தனையையும் ரோமானியரிடம் இருந்து நல்ல நடைமுறையையும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பாகவே தமிழன் மரபு வழியாக பெற்றிருக்கின்றான் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணமே ஒரு தமிழாய்ந்த தமிழன் இன்னொரு புகழ் வாய்ந்த தமிழனை பெருமையோடு வாழ்த்த வந்திருக்கின்ற விழா இது. பெருந்தன்மையோடு வாழ்த்த வந்திருக்கின்ற விழா இது. ஒரு புரட்சி படையினுடைய தளபதி நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய மெய்காப்பாளர் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். காங்கிரஸ் மேலிடம் இன்றைக்கும் 3 தலைமுறைகளாக தம் நம்பிக்கைக்குரியவராக கருதுவது நம்முடைய மத்திய நிதியமைச்சரைத்தான். அவர் குறித்த பார்வைகள் பலவற்றை பல்வேறு ஆளுமைகள் பதிந்திருக்கின்ற சிறப்பானதொரு ஆவணமாக இந்த புத்தகம் இங்கே வந்திருக்கிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் அதனை ஒழுங்காக முழுமையாக கடுமையாக உழைத்து தொகுத்திருக்கின்ற என்னுடைய தோழர் இனிய நண்பர் இலக்கியா நடராஜன் தான். அமைச்சருக்கான தீவிரமான விசுவாசியாகவும் அமைச்சருடைய அணுக்க தொண்டராகவும் அவருடைய நிழலிலே இருப்பதையே என்றென்றைக்கும் தன் பெருமை என்றும் கருதுகின்ற பயன் கருதாத அந்த அன்பான கவிஞருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். முற்றிலும் கால பொருத்தமாக தமிழ் மோதிரத்தை வாழ்த்தன முத்தமிழ் அறிஞருடைய திருக்கரத்தால் அது வெளியிடப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு.
திராவிட இயக்கமும் தேசிய இயக்கமும் வெவ்வேறானவை என்றாலும் பன்னெடுங்காலமாக தமிழன் என்கின்ற சரளால் கோர்க்கப்பட்டிருப்பவே ஆகும். முதன் முறையாக முத்தமிழ் அறிஞர் அவருடைய அந்த காலகட்டத்திலே முதன் முறையாக நம்முடைய பெருந்தலைவர் ஆட்சிக்கு வந்த பொழுது அவரை ஆதரித்து விடுதலையில் தலையங்கம் எழுதியவர் தந்தை பெரியார். அவர் ஆட்சி செய்த 9.5 ஆண்டு காலமும் அவருக்கு தொடர்ந்து தனது ஆதரவை தெரிவித்தவர் அவர். 1955 குடியாத்தம் தேர்தலிலே பெருந்தலைவர் அவர்கள் போட்டியிட்ட பொழுது காங்கிரஸ் மேலிடம் வெளிப்படையாக ஆதரவை கேட்காத நிலையிலும் தாமே முன்வந்து ஆதரவு தெரிவித்தவர் அவர். பேரறிஞரும் குணாளா குலக்குழுந்தே என்று அவரை கொண்டாடினார். அதற்கு சற்றும் குறையாமல் பெருந்தலைவரை ஆதரித்து போற்றியவர் எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அரசியல் ரீதியாக மிக கடுமையாக மோதிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே கூட 1969 பெருந்தலைவருடைய நிகழ்ச்சியிலே பிறந்த நாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்தி அரசியல் நாகரிகம் படைத்தவர் அவர். ஒரு தந்தைக்குரிய கடமைகள், தந்தைக்குரிய மகனாற்றிருக்கிற கடமைகளை அத்தனையும் அவருடைய மறைவின் பொழுது அவர் ஆற்றினார். ஆனால் அது குறித்து விமர்சனம் எழுந்தது, அரசியல் லாபத்திற்காக அவர் அவ்வாறு செய்கிறார் என்று. மிக அருமையாக முத்தமிழறிஞர் அதற்கு பதில் சொன்னார். காமராசர் ஐயாவுடைய எதிர்வீட்டுக்காரன் நான் கட்சியை பொறுத்தவரையில், அந்த வகையில் என்னுடைய கடமைகளை செவ்வனே செய்தேன். ஆனால் ஒருபோதும் உங்கள் சொந்த விவகாரத்தில் தலையிடாத அன்பான நாகரிகமான எதிர்வீட்டுக்காரன் என்றார். தமிழக அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் பண்பாட்டிற்கு அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டு என்றால் அந்த நிகழ்ச்சியினுடைய நீட்சிதான் இன்றைக்கு இது. பெருந்தலைவருக்கும் தந்தை பெரியாருக்கும் இருந்த அருமையான நட்பை போலவே எங்களுடைய தலைவருக்கும் மத்திய அமைச்சருக்கும் இருக்கின்ற இணக்கமான இந்த உறவு இன்றைக்கு மிக அழகாக இங்கே இந்த விழாவிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் கேளுங்கள். நம்முடைய அமைச்சருக்கு 2 முகங்கள். அதாவது நாட்டு விடுதலையிலே காந்தியார் காட்டிய எளிமையான முகம் ஒன்று, சமுதாய விடுதலையிலே தந்தை பெரியார் காட்டிய அந்த தெளிவான முகம் ஒன்று. சமூக நீதி குறித்த அருத்தரங்கம் ஒன்றிலே நம்முடைய அமைச்சர் பேசியதை நான் கேட்டேன். அவர் சொன்னார், இந்த இடஒதுக்கீடு என்கின்ற விஷயத்தை நாம் முதலில் கொண்டு வரவில்லை, முதலில் கொண்டு வந்தது மனுதான், மனு நீதிதான் என்று சொன்னார். அன்றைக்கு தந்தை பெரியாருடைய தெளிவான முகத்தை அமைச்சருடைய அந்த பேச்சிலே பார்த்தேன். எப்பொழுதும் வேட்டி சட்டை அணிந்த எளிமையான தமிழராய், தொழிலாளிகளுக்கு ஊதியம் வாங்காமல் வாதாடிய வழக்குரைஞராய், ஒரு தொழிற்சங்க போராளியாய், தன்னுடைய 23ஆம் வயதில் அரசியலில் அடியெடுத்து வைத்த அந்த காலம் தொட்டு இன்னைக்கு ஐநா சபைக்கு இந்தியாவின் புகழை கொண்டு செல்கின்ற இந்த காலம் வரை வேட்டி சட்டை அணிந்த ஒரு எளிமையான காந்திய முகம்தான் நம்முடைய அமைச்சருக்கு. பேரறிஞர் அண்ணா சொன்னார், நான் முதலில் தமிழன் பிறகுதான் மனிதன் என்று. பெருந்தலைவரோ நான் முதலில் இந்தியன் பிறகுதான் மனிதன் என்றார். நம்முடைய அமைச்சரோ அரசியல் அரங்கில் இந்தியனாகவும் இலக்கிய அரங்கில் ஒரு மிக பெரும் மனிதனாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். அவருடைய அந்த படிப்பாற்றலையும் பொருளாதாரம் குறித்த அவருடைய அந்த திறமையையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று நினைவிற்கு வந்தது. மேக்கியவெலி என்பவர் எழுதியது பிரின்ஸ் என்னும் நூலை இங்கிலாந்திலே முதலில் படித்தவர் தாமஸ் கிராம்வெல் என்கின்ற பேரறிஞர் என்று பெருமையோடு சொல்லுவார்கள். இன்றைக்கு உலகமெங்கிலும் இருந்து வெளிவடுகின்ற பொருளாதாரம் குறித்த சிந்தனைகளையும் புத்தகங்களையும் இந்தியாவிலேயே முதலில் படித்து முடிப்பவர் நம்முடைய மத்திய அமைச்சராகத்தான் இருப்பார். ஆங்கிலத்திலே பொருளாதாரம் குறித்து A View from Outside, Why Good Economics Matters for Everyone என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகம் மிக மிக எளிமையான நகைச்சுவையோடு கூடிய நடையிலே எழுதப்பட்டது. அவருக்கு அபாரமான ஆங்கில புலமை உண்டு. இருந்தாலும் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் நாசுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் காலகட்டத்தை பற்றி அவர் சொல்லுகின்றார். I was a congressman, but I was not in the Congress party என்கின்றார். அதே சமயத்தில் மிக மிக அழகாக ஒரு கட்டுரை ஒன்று மின் அஞ்சலிலே வந்து சேர தவறிவிட்டதை it is still floating in the cyber space என்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட்டம் துவங்குவதற்கு முன்பாக எதற்காக நாம் 2 நிமிடங்கள் கொடுத்து மௌனாஞ்சலி செலுத்தினோமோ அது குறித்து அந்த புத்தகத்திலே ஒரு கட்டுரை உண்டு. செலிப்ரேட் சில்ட்ரன், செலிப்ரேட் சைல்ட்ஹுட் என்கின்ற தலைப்பிலே பெருவோரம் விடப்பட்ட, அனாதரவாக விடப்பட்ட பெண் குழந்தைகள் குறித்து, அவர்கள் சமூகத்தின் இந்த கயவர்களால் துன்புறுத்தப்படுகின்ற அவலம் குறித்து அன்றே அமைச்சர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். நாம் போராடுவது ஒரு பிடி உப்புக்காக அல்ல, உரிமைக்காக என்று முழக்கமிட்டு தண்டியிலே காந்தி அன்றைக்கு எடுத்த ஒரு பிடி உப்பு ஆங்கில அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க செய்தது. உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்து மதத்தின் பெயரால் நடக்கின்ற இந்து மத விரோத சக்திகளை குறிப்பிட்டு அமைச்சர் சொன்னார் காவி தீவிரவாதம் என்று. நாடெங்கும் பெருவாரியான எதிர்ப்பு கிளம்பியது.
எத்தனை எதிர்ப்பு வந்த பொழுதும் சொன்ன சொல்லை திரும்ப பெறாமல் அமைச்சர் நின்ற பொழுது இந்த தேசமே அவரை திரும்பி பார்த்தது. காந்திக்கு ஒரு பிடி உப்பு உரிமை என்றால் திரும்ப பெறாத அந்த ஒரு சொல் நம்முடைய அமைச்சருக்கு மத சார்பின்மைக்கான மன உறுதி. பர்தோலி வல்லபாயை வெறும் வல்லபாய் பட்டேலை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆக்கியது. வேதாரண்யம் வேதரத்னம் பிள்ளையை வெறும் வேதரத்னம் பிள்ளையை சர்தார் வேதரத்னம் பிள்ளை ஆக்கியது. 1997ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி மாலை 5 மணிக்கு உலகெங்கிலும் இருக்கின்ற ஒப்பற்ற பொருளாதார நிபுணர்களால் ஒட்டுமொத்தமாக தலை சிறந்த நிதிநிலை அறிக்கை என்று பாராட்டப்பட்ட நம்முடைய அமைச்சருடைய நிதிநிலை அறிக்கை இந்தியாவின் நிதியமைச்சரை ஆசியாவின் நிதியமைச்சராக்கியது. சிறந்த இலக்கிய ஆர்வலர், பழந்தமிழ் இலக்கியங்களின் மீது பற்று கொண்டவர், அதே சமயம் நவீன இலக்கியத்தின் பால் பரிச்சயம் கொண்டவர், திருக்குறளை சென்ற இடமெல்லாம் சலிக்காது பரப்புபவர், ஒரு புத்தக வெளியீட்டிற்கான தயாரிப்பில் கூட நிதிநிலை அறிக்கைக்கான கவனத்தையும் தேர்வையும் நேர செலவழிப்பையும் தருபவர் என்று அவர் மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்பு உண்டு. இரு மொழிகளிலும் அபாரமான புலமை பெற்ற அவருடைய பலமொழி திறமையை வடநாட்டிலிருந்து இங்கு வருகின்ற தலைவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை மொழிபெயர்க்கும் பொழுது கேட்டு வியக்காதவர் இருக்க முடியாது. 1964இல் காங்கிரஸ் மாநாடு ஒரிசாவிலே புவனேஸ்வரில் நடைபெறுகின்றது. நம்முடைய பெருந்தலைவர் தலைமை உரையை தமிழில் நிகழ்த்துகின்றார். காங்கிரஸ் மாநாடு முதலாக தமிழில் தலைமை உரையை கேட்டது. அதற்கு பின்பாக முதன்முறையாக சுவை குன்றாத சபை ஈர்க்கின்ற அருமையான சொற்பொழிவுகளை அவை பொருள் விளங்காவிட்டாலும் கேட்க நேர்வது வடநாட்டு தலைவர்களுடைய பேச்சுக்களை நம்முடைய அமைச்சர் மொழிபெயர்ப்பதன் வாயிலாகத்தான். ஒன்றை சொல்லுவேன், தலை சிறந்த வழக்குரைஞர். ஆனால் ஒருவர் எதற்காக வாதாடுகிறார் என்பது மிக முக்கியம். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்பவர் மிக தலை சிறந்த வழக்குரைஞர். இந்தியாவின் அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர், இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர். ஆனால் அவர் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக வாதாடினார். அவர் அதி அற்புதமாக வாதாடிய போதும் அவரை ஒரு முதல் தர வழக்குரைஞர், ஃபர்ஸ்ட் கிரேட் லாயர், 2ஆம் தர அரசியல்வாதி, செகண்ட் கிரேட் பாலிட்டிஷியன், 3ஆம் தர அரச தந்திரி, தேர்ட் கிரேட் ஸ்டேட்ஸ்மேன் என்று வர்ணித்தார் பழம்பெரும் காங்கிரஸ்காரரான ஐயா செங்கல்வராயர். ஆனால் சமூக நீதியையும் மதச்சார்பின்மையும் அன்றும் என்றும் என்றைக்கும் நின்று வாதாடுபவர் நம்முடைய மதிப்பிற்குரிய மத்திய நிதியமைச்சர் தான். தோழர்களே, ஒன்றை இறுதியாக சொல்லுகின்றேன். இந்திய வரலாறு என்பது என்ன? 30 அடி உயர அரசன் 30,000 ஆண்டுகள் அரசாண்டான் என்று சொல்வதுதானே. இந்திய புவியியல் மட்டும் என்ன? பார்க்கடலையும் வெண்ணெய் கடலையும் பற்றியதுதானே. இப்படி எள்ளி நகையாடியவன் யார் தெரியுமா? லார்ட் மெக்காலே, நம்முடைய ஆங்கில கல்விக்கான பிதாமகன். அவனுடைய கூற்றுக்கு மாறாக சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்ன தமிழனுடைய அகப்புற வரலாற்றை, அவனுடைய 5 புவியியலை தன்னுடைய மூச்சிலும் பேச்சிலும் எழுத்திலும் சுமந்து தருகின்ற எங்களுடைய தலைவரும், இந்திய அரசியல் வரலாற்றை மாற்றுகின்ற தீர்மானிக்கின்ற சக்தியாக விளங்குகின்ற முத்தமிழ் அறிஞரும், பார்க்கடலையும் வெண்ணெய் கடலையும் கடைந்து ஐரோப்பியர்களும் இங்கிலாந்திலே வசிக்கின்ற கோமகன்களும் பாராட்டுகின்ற நிதிநிலை அறிக்கைகளை தருகின்ற நம்முடைய அமைச்சரும் இணைந்து இருக்கின்ற இந்த விழாவிலே பங்கு பெற்றது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மனித உரிமைக்கான ஜனநாயகத்தை அறிவிற்கான ஜனநாயகமாக மாற்றியதில் அமைச்சருக்கு பெரிய பங்கு உண்டு. வங்கிகளின் மூலம் மாணவர்களுக்கு கடன் வழங்குகின்ற அவருடைய திட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது. அதற்காக கிராமப்புற மாணவர்களின் பால் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறந்த வழக்குரைஞர், தேர்ந்த அரசியல்வாதி, உலகெங்கிலும் நம் இந்திய முகத்தின் பிரதிநிதி, ஒரு திறமையான அமைச்சர். இப்படி பல முகங்கள் அவருக்கு இருந்தாலும் நான் அவரிடம் மதிப்பது, வியப்பது அவருடைய இலக்கியவாதி என்கின்ற முகத்தைத்தான். இலக்கியத்தை நேசிக்கின்ற, புத்தகத்தை தேடி பிடிக்கின்ற, இலக்கியவாதிகளை மதிக்கின்ற, ரைட்டிங் இஸ் மை டிசிப்ளின் என்று அறிவித்த அந்த இலக்கியவாதி முகத்தைத்தான். ஏனென்றால் தாமஸ் கார்லைல் என்கின்ற ஸ்காட் எழுத்தாளர் சொன்னான், மனித வரலாற்றிலே யார் மிக முக்கியமானவன்? முதலாக ஆல்பிஸை நோக்கி, அந்த மலையை நோக்கி படையெடுத்து சென்றவனா, அல்லது யாருடைய துணையும் இல்லாமல் முதலாக தானே ஒரு இரும்பு மண்வெட்டியை செய்த பெயரற்ற காட்டுவாசியா? சட்டங்களும் சாசனங்களும் நம்முடைய வாழ்க்கை அல்ல, மனிதன் வாழ்வதற்குரிய வீடுகள் மட்டுமே. அதனை முற்றிலுமாக உணர்ந்தவன் இலக்கியவாதிதான். அந்த இலக்கியவாதி முகத்தை உடைய அமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும், இந்த விழாவிலே நான் பங்கு பெற்றமைக்கு என்னுடைய நன்றியும். 1996 9 அமைச்சர்கள் இங்கிருந்து சென்ற பொழுது அந்த 9 பேரையும் முத்தமிழ் அறிஞர் நவரத்னங்கள் என்று வர்ணித்தாலும் மகுடத்திலே இருக்கின்ற 2 மாணிக்க கற்களாக 2 பேரை நான் பார்க்கின்றேன்.
ஒன்று அவருடைய மனசாட்சி என்று வர்ணிக்கப்படுகின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய மூத்த முன்னோடி திரு மாறனையா, இன்னொன்று நம்முடைய அமைச்சர் என்று முத்தமிழறிஞர் சொல்லி சிறப்பித்தார்கள். அந்த வாழ்த்தை இங்கே நினைவு கூர்ந்து இந்த இடத்திலே பேசுவதற்கான வாய்ப்பினை எனக்கு பெற்றுத்தந்த அமைச்சருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.